மாப்பிள்ள நேற்று தோத்தில மாப்பிள்ள எனக்கு 2 பீட்டு தரணும் மாப்பிள்ள. இன்னைக்கு நீ தோத்தினா அதில் கழிச்சிக்க. டெய்லியும் பார்க்குறேன், யார் அவன் ரொம்ப ஃபிட்டாக போயிட்டு இருக்கான்? யாருன்னு தெரில மாப்பிள்ள, நானும் பார்த்ததில் ஏரியாக்கு வேறு புதுசாக இருக்கான். மாப்பிள்ள அவனா மாப்பிள்ள நம்ம ஊர் பையன் தான், இன்ஜினியரிங் படிக்கிறான். நம்மளே படிக்காமல் இப்படி சீட்டு கட்டு விளாண்டு இருக்கோம். அவன் மட்டும் படிக்க போயிட்டு இருக்கானா பண்ண ஊரில் 4 பேர் வேறு மாதிரி பேசுவாங்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நாளிலேருந்து அவனை படிக்காத அளவுக்கு பண்ண போகிறோம்டா. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறது மாப்பிள்ள, காலம் கரிகாலம் ஆயிடுச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள எனக்கு அவன் படிக்கிறது பிடிக்கவே இல்லை மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள பண்ணலாம் அவனை? பார்த்துக்கலாம் விடு மச்சான். கொடுக்குற தொந்தரவில் அவன் காலேஜே மறந்துடணும். இல்லை வீடியோ மாப்பிள்ள 2 கூட இல்லை மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள நீ? சரி இன்னைக்கு எவனாச்சும் வருவான் மாப்பிள்ள, வராம போயிடும் அவன். அந்த நேற்று ஒருத்தன் வந்தானே, அவன்கிட்டே வாங்கிப்போம். வாடா வாடா ஏந்திரா அவனை பிடிக்கண்டா வாடா. என்னாச்சுண்ணா? ஏன்னா சைக்கிள் நிறுத்துறீங்க? காசு தேவைப்படுது, கொடுத்துருப்போ. காசு கொடுத்துருப்பான்னு கெஞ்சல கொடுக்குற. செக் பண்றா. எதுவுமே இல்ல. போதும்டா, நீ போப்பா, அவன்கிட்ட காசு இல்லை. நம்மகிட்டே திமிரா பேசிட்டு போறான். அவனை சும்மா விடக்கூடாது மச்சான். அடிக்கிற அந்த திமிரில் அவன் நம்மளை மதிக்காமலே போறான் மச்சான். நாளைக்கு அவனை ஏதாவது செஞ்சே ஆகணும் மச்சான். அடிக்கிற அடியில் அவன் படிப்பே மறந்துடணும் மச்சான். ஏய் எப்பரா அவன் அடிச்சா செத்துருவான்டா. அவன் திருந்துவான். கேட்க மாட்டான்டா. போலாம். அவனை படிக்காத அளவில் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா தாண்டா மதிப்பான். என்னடா மார்க்கெட்ட திமிரு விட்டு போச்சாடா அவனுக்கு? அவங்கள நான் எதிர்த்து நின்றதுக்கப்புறம் அவங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக காலேஜுக்கு போய் நல்லபடியாக படித்து முடித்து நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டேரக்டர் ஆகி முறையாக ஒரு படத்தை எடுக்க போகிறேன்.